ஹலோ கைஸ், டுடே ப்ரான் தம் பிரியாணி செய்ய போகிறாங்க. பட் யூஸ்வலி பாஸ்மதி ரைஸில் செய்வாங்க. நான் இன்னைக்கு வீட்டில் இருக்க இடிசல் அரிசி வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்ய போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் 4 பட்டை, 7-8 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிய வச்சுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் வதங்குற டைம்லேயே நான் அரிசியை ஊற வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் கிளாஸில் அளந்து ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். ஸோ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட்க்கு சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை சிம் ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக கர்ட் சேர்த்துக்கலாம். கர்ட் சேர்த்துட்டு இதை ஒரு 1 மினிட்க்கு வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை வேக விடுங்க. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இதை இடையில ஓப்பன் பண்ணி லைட்டாக அதை கிண்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ அரிசி அண்ட் தண்ணி ரெண்டுமே நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை தம் கட்டிடலாம். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட் கொடுத்துருங்க. ஒரு 1 மினிட்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சைடில் சுற்றி புகை வரும். புகை வந்த உடனேயே சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சிம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 15 மினிட்ஸ் அடுப்புலேயே விட்டுருங்க. ஓகே, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் ஒடியாமல் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இடிசல் அரிசியில் பிரியாணி செஞ்சால் சீரக சம்பா அரிசியில் செஞ்ச டேஸ்ட் இருக்கும். எப்போவுமே பாஸ்மதி சீரக சம்பான்னு இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்க அரிசிலையும் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம வெயிட் பண்ண ப்ரான் தம் பிரியாணி இடிசல் அரிசியில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.